கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இருதயத்தில் சுத்தம் அப்படின்னா என்னன்னா, அதாவது தங்களிடம் உள்ள குற்றங்களை நீக்கியவர்கள், அதாவது தங்களிடம் உள்ள தவறுகளை சரி செய்து கொண்டவர்கள், தன்னிடம் காணப்படும் தவறுகளை சரி செய்து கொண்டவர்களே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று பொருளாகுது. இப்போது எப்படி அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம எண்ணங்களை நாம் கவனித்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கர்த்தரால் சுட்டி காட்டப்படும். நாம் எவ்வளோ தவறான பாதையில் இருக்கிறோம், தேவனுக்கு எதிராக நாம் எப்படியெல்லாம் காணப்படுறோம் அப்படிங்கிறத நாம் கவனிக்கும்போது கர்த்தரால் நமக்கு சுட்டி காட்டப்படும்னு சொன்னேன். அப்படி கர்த்தரால் சுட்டி காட்டப்படுகிற அந்த தவறுகளை திருத்தி கொண்டு தேவனுடைய வழியில் நடக்க தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள், தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள், அவர்களே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ தாங்கிட்ட காணப்படுகிற ஒவ்வொரு தவறுகளையும் கர்த்தரால் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டப்படும். அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டவர்கள், மாசற்றவர்களாக மாறினவர்கள், அவர்கள்தான் இருதயத்தில் சுத்தமுடையவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர்கள்தான் பரிசுத்தவான்கள்னு சொல்லப்படுது. தன்னிடம் காணப்படும் குறைகளை சரி செய்து கொண்டவர்கள், தன்னிடம் காணப்படும் பாவங்களை விட்டு விலகினவர்கள், தன்னிடம் காணப்படும் தீமையை செய்யாமல் நன்மையை மாத்திரம் செய்பவர்கள், அவர்களே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுது. அவங்க தான் பாக்கியவான்கள். அதாவது தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டவர்கள், தங்களுடைய மனதை சுத்தமாக்கி கொண்டவர்கள், தங்களிடம் இருக்கிற குறைகளை சரி செய்து கொண்டவர்கள், தன்னிடம் காணப்படும் தவறுகளை திருத்தி கொண்டவர்கள், அவர்களை இருதயத்தில் சுத்தமுடையவர்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்படி தன்னோட குறையை சரி செய்து கொண்டவங்க, அவங்க தான் தேவனை பார்க்க முடியும், கர்த்தரை பார்க்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இருதயத்தில் மனதில் எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக இருக்கிறோமோ, சுத்தமாகி கொண்டு வரோமோ, ஒரு நாள் தேவனை தரிசிப்போம் என்று வேதம் சொல்லுது. அப்போது எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுடையவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள். அதாவது தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ளாமல் இருக்கிற யாவரும் தேவனை பார்க்கவே முடியாது, தேவனை காண முடியாது என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போது தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும் என்று இந்த வசனமானது சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மளை ஆராய்ந்து நம்ம எண்ணங்களை கவனித்து நம்மிடம் காணப்படும் தவறுகளை திருத்தி கொண்டோமானால் கர்த்தரை ஒரு நாள் கண்டிப்பாக தரிசிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வழியில் நடக்க நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்துவோம்.
நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது.